அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து மகேஸ்வரி மாஸ்டர் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம தொடர்ந்து இந்த நான் யார் ரமண மகரிஷியோட ஆன்ம விசாரம் அப்படின்ற புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் அந்த நான் அப்படின்ற நம்மளுடைய உடல், இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிராணன், 10 விதமான பிராணன்கள், இது எதுவுமே நான் அல்ல. அப்ப இதெல்லாம் எதுவுமே நான் இல்லை அப்படின்னா அப்ப நான் எது அப்படின்ற விசாரணையை தான் நம்ம தொடர்ந்து நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த நான் யார் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ள கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் அப்படின்ற அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் அழிஞ்சு நமக்குள்ள அந்த உண்மையான அந்த நான் அப்படின்ற தான் அப்படின்னு சொல்றாரு இங்க ரமண மகரிஷி. அந்த ஆத்மஸ்வரூப நிலைய உங்களால உணர முடியும். அதுக்கான பயிற்சிகளும் அதுக்கான இதுவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதற்குதான் அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு எண்ணங்கள் நம்ம தியானத்துல உட்காரும் போது ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வந்தது, எங்கிருந்து வந்தது இப்படின்ற 2 கேள்வியை நமக்குள்ள கேட்க சொல்றாரு. இந்த கேள்விகளை கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த உண்மையான தான்ற தன்மையை நாம உணர்வோம் அப்படின்றதுதான் இங்க ஆத்ம விசாரணையா சொல்லியிருக்காரு. சோ லாஸ்டா நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்கார். கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்லர். குரு என்கின்ற சொல்லின் பொருள் அறியாமையை நீக்குபவர், அறிவை கொடுப்பவர் என்பதல்ல. ஆத்மா உன்னிடத்தில் எப்போதும் இருக்கின்ற உனது சுயஸ்வரூபம். அப்படி இருக்கையில் அதை உனக்கு பிறர் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே இல்லை. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, குரு வந்துதான் உன்னுடைய அறியாமைய குரு வந்து உன்கிட்ட இருக்க அறியாமைய விளக்குறவர் தான் தவிர உனக்கு அறிவை கொடுப்பது கிடையாது. உன்கிட்ட இருக்க ஆத்மாவை உன்னால மட்டும்தான் உணர முடியும். அதற்கான ஒரு வழிகாட்டியாக தான் நமக்கு குரு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு உன் சுயஸ்வரூபம் தெரியவில்லை. அந்த உன் அறியாமையை தான் அகற்ற வேண்டியுள்ளது. நீ எதுவல்ல என்று மட்டுமே குருவால் சொல்லித்தர முடியும். நீ எது என்பதை அதன் விளைவாக நீயே அறிவாய். உன் சொரூபத்தை நீ அறிவதன் பெயர்தான் முக்தி. நீ அல்லாத பொருட்களை நீயாக நினைத்துக் கொண்டிருப்பது பந்தம். உன்னை நீ அறிந்து கொண்டதும் நீ அல்லாதவற்றிலிருந்து உனக்கு பந்தம் நீங்கி விடுதலை கிடைக்கிறது. விடுதலையே முக்தி. குரு விடுதலை பெற்றிருப்பதனால் அவர் ஆத்மாவாக இருக்கிறார். ஆத்மாவாக இருப்பது கடவுளே. எனவே குருவும் கடவுளே. குருவின் உடலை பார்க்காமல் மனம் இழந்து விடுதலை அடைந்து தன் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும் அவரது இருப்பினை பார்க்க வேண்டும். எனவே குரு கடவுளே. புலியின் வாயிற்பட்டது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் ஆத்ம போதனையில் சிக்கிக்கொண்ட சீடனின் அறியாமையும் தப்பாது. குருவினால் ஒருவர் ரட்சிக்கப்படுவார், ஒரு நாளும் கைவிடப்படார். எனினும் ஒருவர் தம்முடைய முயற்சியினாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிபடி நடந்து முக்தி அடைய வேண்டும். எல்லாவற்றையும் அறியும் தனது ஆத்மாவை இன்னொன்றால் எப்படி அறிய முடியும்? சர்வ திருத்துக்காக இருக்கும் ஆத்மாவை திருச்சியத்தால் அறிய முடியாது. எனவே தன் ஆத்மாவின் துணையால் தான் தன் ஆத்மாவை அறிய வேண்டும். குரு இதற்கு துணை நிற்பார். ராமன் என்பவன் தன்னை ராமனென்று அறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ ஒரு குரு என்பவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பாங்களே தவிர நமக்கான தேடல், நம்மளுடைய ஆன்மாவை நம்மளால மட்டும்தான் அறிய முடியும், உணர முடியும் அப்படின்றதுதான் இங்க விளக்கியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அடுத்த கேள்வி, முக்தியில் விருப்பம் உள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு ஆன்மா ஒருத்தர் முக்தி அடையணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து தத்துவங்களை அவங்களுக்கு அந்த தத்துவ விசாரணை அவசியமா அப்படின்னா, குப்பையை கூட்டி தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வதால் எப்படி பயனில்லையோ அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன்
தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயனில்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தை போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆத்ம ஞானத்தில் ஈடுபடுபவர்கள் இரண்டு வகையினர். ஒருவர் ஜிஜாசு, இன்னொருவர் முமுஷு. இது சான்ஸ்கிரிட் வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜிஜாஷு அப்படின்னா ஞானத்தில் இச்சை உடையவர், முமுஷு அப்படின்னா முக்தியில் இச்சை உடையவர். சோ ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க இந்த ஆத்ம ஞானத்துல ஈடுபடுறவங்கள. அந்த ஜிஜாஷு அப்படின்னா ஞானத்தை நோக்கி போறவங்க, முமுஷு அப்படின்னா முக்தியை நோக்கி பயணம் பண்றவங்க. முதலாம் அவர்கள் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவர். இந்த ஞானத்தை நோக்கி போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தத்துவ ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. அதன் வளர்ச்சியால் முடிவில் ஆத்மாவின் இயல்பை, அதன் உண்மையை புரிந்து கொள்வர். ஆத்ம நாட்டமே அறம், பொருள், இன்ப நாட்டங்களில் இருந்து அவரை விடுவிக்கும். குறிக்கோள் வீடு பேறு மட்டுமே என்று உறுதியாகும் வரை தத்துவ விசாரணை அவசியம். இந்த தத்துவ விசாரணை பண்றவங்க அந்த ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் இந்த அறம், பொருள், இன்பம் இந்த இதுல வெளியில இருக்க இதுல இருந்து தான் விடுபட்டுட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் உண்மையானது அப்படின்றது தெரியற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தத்துவ விசாரணை தேவைப்படுது. அது அவசியமாக இருக்கிறது. தத்துவ விசாரணையின் வாயிலாக விவேகம் ஏற்படுகிறது. விவேகத்தின் துணையால் வைராக்கியம் வளர்கிறது. இந்த நிலை வரை யாவரும் தத்துவ விசாரணை செய்யலாம். சோ எது வரைக்கும் நமக்கு இந்த தத்துவ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த தத்துவ விசாரணை வாயிலாதான் நமக்கு விவேகம் ஏற்படுது. தத்துவ விசாரணை அப்படின்னா இப்ப நம்ம இந்த சத்சங்கம் பண்றோம் இல்லையா, நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய நாலேஜ் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தெரிஞ்சுக்கிறதன் மூலமா தான் நமக்குள்ளேயே நம்ம ஒரு விசாரணை பண்றோம். அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி வருது, எது நல்லது எது கெட்டது, அப்ப நம்ம எந்த இதை ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சோ நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் கேட்கறதன் மூலமா தான் நமக்கு நடக்குது. அப்ப இந்த விவேகத்தின் துணையால் நமக்கு என்ன நடக்குது, நமக்கு ஒரு வைராக்கியம் கிடைக்குது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய அந்த உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்ற நிலைக்கு நம்மளால வளர முடியுது. இந்த நிலை வரும் வரையில் நமக்கு ஆத்ம விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலையானது ஆத்ம ஞான வடிவில் இருப்பதால் ஆத்மாவே நான் என்று முமுஷு முனைப்புடன் இருப்பர். அதாவது விடுதலை ஆனது ஆத்ம ஞான வடிவில் இருப்பதால், சோ எல்லாருக்குமே அந்த முக்தி விடுதலை அப்படின்றது இந்த ஆன்மா என்ன, அது எங்க இருக்கு, அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த முக்தி மார்க்கத்தை நோக்கி வந்துருவோம். சோ அதுதான் இந்த செகண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள். ஆத்மாவே நான் தான், நான் ஆத்மா அப்படின்றத அது ரொம்ப முனைப்போட இருக்கவங்களுக்கு அது ஈஸியா கைகூடும் அப்படின்னு சொல்றாரு. தத்துவ விசாரணைகளை மேற்கொள்ள மாட்டார். அவற்றில் அவருக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுவதும் ஒரு முக்கிய காரணம். இதைத்தான் தத்துவ குப்பைகளை தள்ளிவிடும்படி பகவான் ரமணர் சொல்லுகிறார். சோ இந்த மாதிரி ஆத்மா மட்டுமே, எனக்குள்ள இருக்கிறது வெறும் ஆத்மா மட்டும்தான் அப்படின்னு ஆல்ரெடி அதை உணர்ந்த நிலையில இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த செகண்ட் கேட்டகரி முமுஷு. அவங்க வெறும் அந்த ஆத்மாவை அறியணும்ன்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் குறியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தான் இந்த தத்துவ குப்பைகள் எல்லாத்தையும் தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி ரமணர் இங்க பதில் சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்த கேள்வி, நனவிற்கும் கனவிற்கும் பேதம் இல்லையா? சோ நனவுனா என்ன, கனவுனா என்ன எல்லாருக்குமே தெரியும். நனவு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம், கனவுனா நமக்கு தூக்கத்துல வரக்கூடிய அந்த கனவு. நனவு அப்படின்னா தீர்க்கம் அப்படின்னு சொல்றாரு, கனவு அப்படின்னா சொப்பனம். சொப்பனம்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. நனவு என்கின்ற விழிப்பு நிலை இடைவிட்டு போகாமல் தொடர்கிறது. கனவு என்பது கனவு காணும் வரை இருந்து கனவு முடிந்ததும் கனவு உலகம் மறைந்து விடுகிறது. சோ நனவு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நம்ம இந்த பிரசன்ட் மூமெண்ட், இப்ப இருக்கோம் இல்லையா அந்த விழிப்பு நிலை. ஆனா கனவு அப்படின்றது நம்ம தூக்கத்துல ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு கனவு வரும், அதை நம்ம கனவு காணுவோம், அதுக்கப்புறம் அது என்ன போயிடும், மறைஞ்சு போயிடும் இல்லையா. நேற்று எப்படி உலகம் இருந்ததோ அதே போல ஓர் இரவு விழித்தெழுந்ததும் அப்படியே இருக்கிறது. விழிப்பு நிலை அப்படின்றது தீர்க்கம், கனவு அப்படின்றது அப்படி இல்லை. ஒரு கனவை போல் அடுத்த கனவு இருப்பதில்லை. இது குறித்து பகவான் கனவை
ஷணிகம் என்கிறார். அதாவது ஷணிகம் அப்படின்னா தோன்றி மறையிறது. கனவு அப்படின்றது அந்த நிமிஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு காட்சிகள் மாதிரி வருது, அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடுது. சோ ஒண்ணு உருவாகுது, மறையுது. இதுதான் கனவு. மற்றபடி நனவும் கனவு மாதிரியான ஒன்றே. சோ மற்றபடி என்னதுன்னா கனவுமே என்னதுதான், நனவு மாதிரி ஒண்ணுதான். இப்ப இருக்க இந்த பிரசன்ட் மொமெண்ட் மட்டும்தான் உண்மையானது. மற்றது எல்லாமே என்னது, தோன்றி மறையக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. ஜாக்கிரத்தில் நடக்கும் விகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. ஜாக்கிரம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம், இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் லைஃப், இதுல இருக்கிறதெல்லாம் எப்படி எல்லாமே உண்மை போல தெரியுதோ நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும், இதே மாதிரிதான் நம்மளோட கனவு உலகத்திலயுமே நமக்கு நடக்கிறதெல்லாம் உண்மை போல தெரியும் அப்படின்றாரு. எதுவுமே உண்மை கிடையாது, ஏன்னா கனவே முதல்ல உண்மை கிடையாது இல்லையா? சோ நம்மளுடைய நினைவுகள், நம்ம ஒரு டே ஃபுல்லா நம்மளோட கனவை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டேஸ்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சிருக்கும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆயிருப்போம், அதை நினைச்சுதான் நம்ம கனவு காணுவோம். அப்போ நினைவுகள், அந்த நினைவுகள் தான் நமக்கு கனவுகளா வருது. அது கனவுகளா தோன்றி அதுக்கப்புறமா அது மறைஞ்சிடுது. சோ அதேதான் நினைவுகள் இந்த ஜாக்கிரத்திலயும் சரி கனவுலயுமே சரி, எங்கெல்லாம் நமக்கு மனிதர்கள், நம்ம நாம ரூபங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, எங்கெல்லாம் நம்மளோட ஐடென்டிட்டிஸ், அந்த நமக்கு பெயர், நான் மகேஸ்வரி, நீங்க சாந்தினி, இப்படின்லாம் நம்ம உருவம் வச்சு பெயர் வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு உலகம் தோன்றிடுது. சோ அந்த உலகத்துல நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது கனவு உலகமாக இருந்தாலும் சரி, இங்க ரியல் லைஃபா இருந்தாலும் சரி, எங்க அந்த நான் ஆரம்பிக்குதோ அங்க நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிடுது. அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுறோம். கனவில் தோன்றும் உலகம், ஊர், மக்கள், சம்பவங்கள் கனவு காணும் வரையில் உண்மையாகவே இருக்கின்றன. சோ நம்ம கனவு காண்ற வரைக்கும் அது இருக்கிறது எல்லாமே அப்படியே ரியலா, அப்படியே உண்மை போல நமக்கு தெரியுது. கனவில் பசி எடுத்தால் கனவு இட்லி சாப்பிட்டு பசி தீர்க்கலாம். கனவில் தீ ஏற்படுகிறது, அது சுடுகிறது. மழை பெய்கிறது, நனைகிறது. கல் மோதி ரத்தம் வருகிறது. அனைத்து விகாரங்களும் கனவு நிலையில் தத்ரூபமாகவே உள்ளன. சோ கனவுல நமக்கு எது நடந்தாலுமே அது நமக்கு ரியலா நடந்த மாதிரியே, அந்த நிமிஷம் நமக்கு ஏற்பட்ட மாதிரியே நாம ஃபீல் பண்றோம். அந்த உணர்வு நிலையை நாம உணரணும். அப்ப நனவு நிலையில் ஏற்படும் அத்தனை வித அனுபவங்களையும் கனவு வழங்குகிறது. நமக்கு பிராக்டிக்கலா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்றோமோ, உணர்வு நிலையா ஃபீல் பண்றோமோ, அது எல்லாமே நமக்கு கனவுலயும் நமக்கு கிடைக்குது. இதன் காரணத்தால் கனவும் நனவும் விகாரத்தில் வேறுபாடு அற்றவை எனப்படுகின்றன. கனவு அப்படின்றது தற்காலிகம், நனவு கனவை பொறுத்த மட்டில் நிரந்தரம் போல தோன்றுகிறது. நனவு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம். நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்றோம், நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு பாக்குறோம், அதுதான் கனவு. கடந்த காலத்துல நடக்கிறது, முன்னாடி நடந்தது. சோ கனவு அப்படின்னா எல்லாருமே தூக்கத்துல நமக்கு நடந்திருக்கோம் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறோம்ல. அதை எப்ப நினைச்சு பாக்குறோம், இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்துல நம்ம நினைச்சு பாக்குறோம். அப்ப நனவு கனவை பொறுத்த மட்டில் நிரந்தரம் போல தோணுது, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. சாக்கிரம், சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. சோ இதுதான் நான் சொன்ன மாதிரி, எங்கெல்லாம் அந்த உடல், நான், என்னோட பெயர், அதெல்லாம் ஐடென்டிட்டிஸ் வருதோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு உலகம் தோன்றுது. அந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே உண்மை போல நமக்கு காட்டுது. இதுதான் அந்த மாயை அப்படின்ற மிகப்பெரிய விஷயம். அப்போ கனவில் தோன்றும் உலகம், மனிதர், உயிரினம், சம்பவம் முதலானவை கனவு திறந்ததும் ஒரே சமயத்தில் உதிக்கின்றன, படிப்படியாக நிகழ்வதில்லை. கனவுகள் மனதிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உண்டாகின்றன. கனவு உலகத்தில் கனவு காண்பவரும் நடமாடுகிறார். அவருக்கு ஓர் உடம்பு தேவைப்படுகிறது. அந்த கனவு உடம்பை அவரே தனது மனதிலிருந்து உருவாக்கி கொள்கிறார். இப்ப நமக்கு கனவு காணணும் அப்படின்னா, இப்ப நான் தான் அந்த கனவை கண்டேன் அப்படின்னு காலையில எழுந்தோன்னு சொல்றோம் இல்லையா, அங்க எங்க எப்படி கனவு வருது, நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நாங்க எல்லாத்துலயுமே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நான் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா. அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. எங்கெல்லாம் நம்ம நான் அப்படின்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கிறோமோ அந்த உலகத்துக்குள்ள நம்ம மூழ்கிடுறோம். அதுதான் உண்மை போலவும் நமக்கு தெரியுது. இதுதான் கனவுக்கும் நனவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு விளக்கியிருக்காரு.
அடுத்த கேள்வி, முமுஷிகளுக்கு நூல் படிப்பால் பிரயோஜனம் உண்டா? முமுஷிகள் அப்படின்னா அந்த ஆத்ம விசாரணை செய்யறாங்க பாத்தீங்களா, ஆன்மாதான் நான் அப்படின்ற அந்த தெளிவு இருக்கவங்களுக்கு நூல் படிப்பு அவசியமா அப்படின்னு கேக்குறாரு. முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்றே எல்லா நூல்களும் சொல்வதால் மனோ நிக்கிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதார் பயனில்லை. தன்னை யாரென்று தன்னுள் விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் அப்படி நூல்களை விசாரிப்பது தன்னை தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டும். தான் பஞ்ச கோஷங்களுக்கு உள்ளிருப்பது, நூல்களோ அவற்றிற்கு வெளியில் இருப்பவை. ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். தத்துவ போதம், ஆத்ம போதம், பகவத்கீதை, வேதாந்தம் முதலான பிராமண பிரகண நூல்களையும் தாண்டி இப்போது ஏகப்பட்ட பிரச்சார நூல்களும் கடைத்தெருவில் விற்கப்படுகின்றன. நூல்களை வாங்கி வீட்டில் சேமித்து அவற்றை ஒன்று விடாமல் படிப்போருக்கு முரண்பாடுகளை தவிர உடன்பாடு எதுவும் எழாது. பிரச்சார நூல்கள் மிகவும் ஆபத்தானவையும் கூட. இந்த நூல்களை படிக்கிறதன் மூலமாக நமக்கு எந்த விதமான பயனும் இல்லைன்னு அவரு சொல்லல. அடுத்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, அதை நான் படிக்கிறேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னமய கோஷம், வெளியே உள்ள மாமிச உடல். சோ இந்த 5 கோஷங்கள் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அன்னமய கோஷம் அப்படின்றது இந்த உடல், பிசிக்கலா நம்ம உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இந்த உடலை வளர்க்கிறது. அடுத்தது பிராணமய கோஷம், சூக்ஷம ஸ்தூல உடல்களை இணக்கும் ஆற்றல் வாயு. இந்த பிராணன் நம்மளோட சுவாசம், இதுதான் நம்மளோட சூட்சமத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் இணைக்கிற இந்த பாலம் தான் இந்த பிராணமய கோஷம். அடுத்தது மனோமய கோஷம், புலன் மன உணர்வு நிரம்பியது. மனம்னாலே அது இந்த புலன்கள் மூலமா நம்ம ஆல்ரெடி கேட்ட விஷயங்களை ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அதை என்ன பண்ணுது, மனம் நமக்கு உள்ள இருந்து சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இதன் மூலமா இந்த புலன்கள் மூலமாக இது 3வது. இது ஃபோர்த் ஒன் விஞ்ஞானமய கோஷம், செய்பவன் நான் என்னும் அறிவு. சோ ஒரு காரியத்தை செய்யும் போது இதை நான் தான் செய்யறேன் அப்படின்ற அந்த அறிவை கொடுக்கறது விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷம், அனுபவிப்பவன் நான் என்கின்ற தன்னை அறியாத உணர்வு. இந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த நான் அப்படின்ற தன்மை இல்லாம நான் ஆத்மா அப்படின்ற தன்மையில இருக்கவங்க தான் இந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கவங்க. ஞானிகள், அறிஞர்கள், குருமார்கள் எல்லாமே அந்த ஆனந்தமய கோஷத்துலதான் இருப்பாங்க. இப்ப மேற்கூறிய 5ம் பஞ்ச கோஷம் எனப்படும். கோஷம் என்றால் மேற்போர்வை. ஒன்றன் மேல் ஒன்றாக 5 மேற்போர்வைகள் ஆத்மாவை மறைத்து மூடி கிடப்பதாக நூல்கள் சொல்லும். ஓர் எடுத்துக்காட்டு உவமையாக கோஷம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதே தவிர ஆத்மா எந்தவித துணி போர்வையாலும் அல்லது வேறு எந்த திரைகளாலும் மூடப்படவில்லை. ஆத்மா எப்போதும் 5 கோஷங்களை உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நீ கோஷங்களை பார்த்து கொண்டே அவற்றிற்கு ஒளி வழங்கி காட்டிக் கொண்டிருக்கும் ஆத்மாவை தவற விட்டு விடுகிறாய். சோ நாம எல்லாருமே என்ன பண்றோம்னா, இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது என்ன பண்ணுது, நமக்கு மனம் டிஃபரன்ஷியேட், நம்மளால டக்குன்னு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம அந்த புக்ல இதை வேற மாதிரி படிச்சோமே, இந்த புக்ல இப்படி இருக்கேன் மைண்ட் உடனே அங்க என்ன பண்ணும், வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளோட ஆத்மாவோட இணைய முடியாது. அததான் அவர் சொல்ல வர்றாரு. சோ நிறைய புத்தகங்கள் படிக்கிறதன் மூலமாவும் அங்க என்ன வேலை செய்யுது, நம்மளோட மனம் திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும், காட்டிக்கிட்டே இருக்கும். அது இந்த பஞ்ச கோஷங்கள் மூலமாக அங்க எங்கேயுமே அந்த நான் அப்படின்றது அழியறதுக்கான வாய்ப்பே இல்லை. சோ அதனால உண்மையான அந்த ஆத்மஸ்வரூப நிலையை நீ அடையணும் அப்படின்னா உன்னோட அந்த கோஷங்களை பார்த்து கொண்டே நீ இல்லாம உனக்குள்ள அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய ஆத்மாதான் உண்மையான ஆத்மஸ்வரூப நிலை அப்படின்றத உணரணும் அப்படின்னா இந்த நூல்கள் படிக்கிறத நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சமயம் உடம்பை தான் என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். நான் குண்டு, நான் கருப்பு என்கிற போது நான் என்பது உடலாக கருதப்படுகிறது. உண்மை நானை உடல் நான் மறைக்கிறது. சோ எப்பெல்லாம் நம்ம நான் அப்படின்ற ஐடென்டிட்டிக்குள்ள போறோமோ, நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது நாம என்ன பண்றோம், அந்த உண்மையான
நான் உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான நாம மறைச்சிடுறோம். நான் வலியில் துடிக்கிறேன் என்று கூறும்போது நாம் நமது பிராண சக்தியை நான் என்று கருதி பேசுகிறோம். உண்மை நான், பிராணன் நான் மறைகிறது. சோ எப்பெல்லாம் நம்ம ஒரு வலி வேதனையில துடிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நானும் நம்ம திரும்ப திரும்ப நான் தான் வலியில கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் அந்த நானை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என் மனம் குழம்பியுள்ளது, எனக்கு பயமாக இருக்கிறது என்கிற போது உண்மை நான், மனம் நானால் மறைக்கப்படுகிறது. சோ இந்த மாதிரிலாம் மைண்ட் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம அந்த உண்மையான நான்ற சோ அதனாலதான் நிறைய பேருக்கு நமக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நமக்கு ஒரு கரெக்டான சஜஷன் முடிவு எடுக்க முடியல. ஆனா பாருங்க, நல்ல ஒரு தியானம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளது இன்ட்யூஷன் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, என்னோட உள்ளுணர்வு என்கிட்ட பேசுச்சு, இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்க வந்து நம்ம அந்த நான்ற ஐடென்டிட்டிய அந்த மனமற்ற நிலைக்கு போறோமோ அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஆத்மாவோட அந்த உண்மையான நானோட நம்மள இணைச்சுக்கிறோம். அங்க நமக்கு வேறொரு நான் நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர்றாரு. எனக்கு இது தெரியும், இது தெரியாது, நான் இதை செய்தேன், இதை செய்யவில்லை என்கிற போது உண்மை நானை அறிவு நான் மறைக்கிறது. சோ எங்கெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த நான் தலை தூக்குதோ அங்கெல்லாம் அந்த நான் உண்மையான நானை நம்ம மறைச்சிடுறோம். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்ற விஷயம், இந்த அறிவு. அந்த அறிவு என்ன, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அதாவது ரொம்ப படிச்சவங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு, அவங்க ரொம்ப ஆணவத்துல இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ நிறைய விஷயம் எனக்கு தெரியும், நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், அஹ், நிறைய நாலேஜ் இருக்கு எனக்கு அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய தடையா கூட இருக்கலாம் அவங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு. அவங்க உண்மையான நான் யார், அவங்களோட ஆத்மஸ்வரூபத்தை அடையறதுக்கு அது தடையாக இருக்கும் அப்படின்னு தான் இங்க ரமணர் வந்து சொல்றாரு. நான் சுகமாக தூங்கிவிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது எனும் போது உண்மை நானை விடுத்து அறியாமை அனுபவம் தரும் சுகத்தை நானாக கருதும் தப்பு ஏற்படுகிறது. 5 உரைகள் உண்மை நானை மறைக்கின்றன. இந்த மறைப்பு உலக மனிதர் அனைவருக்கும் இருக்கிறது. உரைகளுக்குள் மறைப்பட்டு இருக்கும் உண்மை நானை விசாரணையால் அடைவதை விட்டுவிட்டு பஞ்ச கோஷங்களை தத்துவங்களாக விரித்துச் சொல்லும் நூலறிவு எதற்கு? தன்னை அறிவதற்கு இந்த அறிவு கூட தடையாக இருக்கக்கூடும். தன்னில் தான் உள்ள போது இந்த நூல் அறிவு தேவையற்றதாகவும் மறக்க வேண்டியவனாகவும் உள்ளது. நூலறிவே மனோவிகாரங்களாக வெளிப்பட்டு விசாரணைக்கு இடைஞ்சலாக இருக்கும். சோ அதுதான் நான் சொன்னேன், நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நான் யார் அப்படின்ற கேள்வியோடு நம்ம உட்காரும் போது நமக்குள்ள இருந்து நம்ம மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம படிச்ச விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், இது எல்லாமே நம்மள அந்த அந்த ரொம்ப டீப்பா போகிறதுக்கு அதுவே நமக்கு ஒரு தடையாவும் இருக்கு. அதனால நம்ம படிச்சது எல்லாத்தையுமே எப்போ நம்ம விட்டுருவோமோ, எனக்கு தெரிஞ்சு பிரதீப் மாஸ்டர் கூட இந்த கொஸ்டினுக்கு லாஸ்ட் டைம் ஆன்சர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கேட்டாங்க, நம்ம எல்லாருமே சொல்றாங்க இந்த படிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கட்டத்துல விட்டுறணும், இந்த நூல் அறிவு இது எல்லாமே கூட வேஸ்ட் தானா அப்படின்னு கேட்கும் போது என்னன்னா, அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, சாரி எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, நான் திரும்ப யோசிச்சு சொல்றேன். அவரு இதுதான் ஆன்சரா சொன்னாரு. இங்க ரமணர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான். இந்த நூலறிவு எல்லாமே கூட ஒரு கட்டத்துல நமக்கு வந்து தடையாக இருக்கும். அந்த தடையை தாண்டி இந்த அறிவு எல்லாத்தையுமே நீங்க வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நமக்கு கிடைச்ச நாலேஜ் எல்லாத்தையுமே நம்ம டிசால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அடுத்த நிலைக்கு போவோம். அதுதான் ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப கரெக்டா சொல்ல தெரியல மாஸ்டர்ஸ், நான் இன்னொரு டைம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே மாஸ்டர்ஸ், இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய விஷயம் நாங்க கத்துக்கிட்டோம் இந்த நான் யார் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து. இந்த பஞ்ச கோஷங்கள் நம்ம வந்து அப்போ அந்த ஆனந்தமய கோஷாவை நம்ம அடையணும். அதுக்கு அடையணும், முன்னாடி கரெக்ட். நாம வந்து இப்போ முதல்ல இந்த இந்த உடல் இந்த மனம் அப்படிங்கிற அந்த கோஷாலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம், அந்த ஐடென்டிட்டிலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து வெளியில வந்து நாம வந்து இந்த ஒரு தூய ஆத்மா அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம அடையணும். ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க மாஸ்டர், ரொம்ப நன்றி. இதோட நான் இந்த செஷன் என் பண்ணிக்கிறேன்.